கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் டைப் பண்ணாலே ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை நானும் திரும்ப வந்து 10-11 சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ சம்திங் ஸ்பெஷல். ஒரு இன்வெஸ்டராக கோல்டை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற கோல்டிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 10-12%, அதாவது 10-12% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், மைசெல்ஃப் தீபக், CEO ஆஃப் ட்ரேடர்ஸ் ரீடா. இந்த வீடியோவில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் அதோட பெனிஃபிட்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போது எதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் ஆகுது. கரெக்ட். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 3 விதத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபிசிக்கல் கோல்டு, நாமளே டைரெக்டாக கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் கோல்டு பீஸ் ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஸோ டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் போய் பை பண்ணி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வைக்கிறது. தேர்ட் ஒன் சாவரின் கோல்டு பாண்ட், RBI ரிலீஸ் பண்ணுற தங்க பத்திரம். ஸோ இதில் 1 கிராம்லேருந்து மேக்ஸிமம் 4 கிலோ வரைக்கும் ஒரு தனி நபராக நம்மளால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 வழிகள் தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டராக நான் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, அது அப்ரிஷியேட்டிங் அசட்டாக இருக்கணும். அதே சமயம் அப்ரிஷியேட்டிங் அசட்டில் இருந்து மாதம் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த அப்ரிஷியேட்டிங் அசட் மூலமாக ஒரு ரெவன்யூ நமக்கு க்ரியேட் ஆகணும். ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் நான் ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் அப்படி தான் பார்த்தேன். ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே நான் கேட்ட 3 கொஸ்டின். ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்குமே எனக்குள்ளே நான் கேட்டது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா ஏன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது அதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஒன்று எமர்ஜென்சி, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் லாங் டேர்மில் பார்க்கும்போது நமக்கு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பினஸ், சந்தோஷம். ஸோ அந்த கோல்டை நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸாக, ஒரு நகையாக நம்மளோட ஃபேமிலியோ அதை வந்து ஆர்னமெண்ட்ஸாக போடும்போது அது மூலமாக கிடைக்கிற ஒரு சந்தோஷம். எனக்கு இதில் ப்ரியாரிட்டியாக வந்து 2 விஷயம்னா முதல் 2 தான், எமர்ஜென்சி அண்டு கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஓகேவா? ஸோ இதில் எமர்ஜென்சினா எந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நமக்கு வரும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணேன். ஸோ 3 விஷயம் நமக்கு வரணும். அப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி, ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ், அதாவது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீகேபிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கோ, திரும்ப எனக்கு பிஸ்னஸில் வந்து ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம திரும்ப கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது விஷயம் சர்வைவல் எமர்ஜென்சி. கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வந்தது அப்படின்னா, இல்லை கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போதோ இல்லை வேறு மாதிரியான ஏதாவது சர்வை பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அப்போது நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக தான் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணேன். ஸோ ஃபிசிக்கலாக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படிங்கிறதையும் அடுத்த கொஸ்டின் வரேன். ஸோ அடுத்தது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு வேணும். அப்போது என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு தனிநபருக்கும் அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அடுத்த ஒரு 6 மாதம் நான் சர்வே ஆகணும், என்னோடய ஃபேமிலி சர்வே ஆகணும்னா அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் அப்படி கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ வந்தது. உதாரணத்துக்கு எனக்கு 10 லட்ச ரூபா அடுத்த ஒரு 4 மாதமோ 6 மாதமோ வேணும் சர்வே ஆகிறதுக்கு அப்படின்னா, ஸோ நான் மேக்ஸிமம் என்னோடய பேஸ்கெட் சைஸ் பார்த்திங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். ஸோ அது மூலமாக பிளான் பண்ணி 20 lakhs வரைக்கும் நான் ஒரு ஃபிசிக்கல் கோல்டாக அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்கிட்ட இருந்தது, ஒன்ஸ் என்னோடய பேஸ்கெட் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் எனக்கு இருந்த அடுத்த 2 ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டும் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் சொல்கிற ETF கோல்டு பீஸ் தான்.
ஸோ இந்த ரெண்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வந்தது. இதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் நான் வந்து பண்ணேன். ஸோ சாவரின் கோல்ட் பாண்டை பொறுத்த அளவு உங்களுக்கு மினிமம் லாக்இன் பீரியட் வந்து 5 இயர்ஸும் மேக்ஸிமம் வந்து 8 இயர் வரைக்கும் நீங்கள் லாக்இன் பீரியட் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சேன். ஸோ இடிஎஃப்ல எனக்கு எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது. ஸோ நான் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போனாலும் அதை க்ளோஸ் பண்ணி அதனோட ஃபண்டை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் எனக்கு இருந்தது. ஸோ இடிஎஃப்க்கு வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்தது. ஸோ இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சாவரின் கோல்ட் பாண்டில் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் 1.5% நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இது மூலமாக எந்த காம்பவுண்டிங்கும் பண்ண முடியாது. ஆனால் இடிஎஃப் மூலமாக என்னால் வருஷத்துக்கு 6லேருந்து 12% வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தது. ஸோ அதனால் அதுலேயும் இடிஎஃப்க்கு எனக்கு ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சது. இன்னொன்று, நான் பண்ணுற இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நான் வந்து அதை காம்பவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். இது வந்து சாவரின் கோல்ட் பாண்டில் என்னால் பண்ண முடியாது. தேர்ட் ஒன், சாவரின் கோல்ட் பாண்டில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் எல்லா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதாவது நீங்கள் கெயின் ஆகிற எல்லாத்துக்குமே டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இடிஎஃப் மூலமாகவோ நீங்கள் பண்ணுற கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு வர்ற கெயினுக்கு நீங்கள் 20.8% வந்து வித் செஸ்ஸோட நீங்கள் டேக்ஸபிள் இன்கம்மாக இருந்தது. ஓகே, ஸோ இது ரஃப்லி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் இது 20% டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் மினிமம் வந்து ஒரு 10% எடுத்தால் கூட 5 வருஷம் லாக்இன் பீரியட்னா 50%, 8 வருஷம் லாக்இன் பீரியடில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 80% வருது. ஸோ அதில் நான் வந்து 20.8% கட்டினா கூட ஸ்டில் ஐ ஆம் கெட்டிங் மினிமம் பேலன்ஸாக பார்த்தா கூட எனக்கு ஒரு 40லேருந்து 50% வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ இடிஎஃப்பை வந்து நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். அடுத்து இடிஎஃப்பை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பேசிக்கலாக வந்து ஒரு இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வாங்குகிற கோல்டு பீஸை ப்ளஸ் கொலேட்ரலாக கொடுத்து அது மூலமாக ஒரு மார்ஜின் எனக்கு கிடைச்சது. ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னா 1 லட்ச ரூபாவை கொலேட்ரலாக கொடுத்தேன்னா எனக்கு 20% ஹேர் கட் போக, நார்மலாக நம்ம கோல்டு வேல்யூ ஹேர் கட் பண்ணுவாங்களே பேங்க்கில் வைக்கும்போது ஹேர் கட் பண்ணுவாங்க, அதேமாதிரி மார்க்கெட்லேயே நான் ப்ளெச் பண்ணும்போது 20% ஹேர் கட் போக 80% வந்து எனக்கு மார்ஜினாக எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ அது மூலமாக நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பர் நாலேஜோட ஃபுல் டைம் ட்ரேடராக நான் இருக்கும்போது என்னால் மினிமம் 6லேருந்து மேக்ஸிமம் 12% வரைக்கும் என்னால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடிஞ்சது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அகெயின் இதில் ரிஸ்க் இருக்குது. ஒரு வருஷம் ஃபுல்லாக நில் ரிட்டர்னாக நான் இருந்திருக்கேன். ஸோ எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் இருந்திருக்கேன். இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நில்லாக இருந்திருக்கு. அப்போது இந்த மாதிரியான ரிஸ்க்கும் இருக்குது. மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி இந்த ரிஸ்க்கையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்டில் அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது லாங்கர் பீரியட் எனக்கு வந்து இடிஎஃப்லேருந்து நான் ப்ளெச் பண்ணி பண்ணுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தது. மினிமம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி 6லேருந்து ஒரு 12% வரைக்கும் மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போது உங்கள் முன்னாடி இருக்கிற 3 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒரு ஃபிசிக்கல் எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஒரு ஃபிசிக்கலாக கோல்டாக வாங்கிக்கிறேன் நான் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கோல்ட் ஸ்மித்துக்கிட்ட ஒரு சிட்டா போட்டு நான் அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் 3% டேக்ஸ் மட்டும் பே பண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு டெசிஷன். ரெண்டாவது, எனக்கு வேஸ்டேஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை, நான் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு எப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் ஜுவல்ஸ் வாங்க போகிறேன், என்னோட பேபிக்கோ என்னோட குழந்தைக்கோ நான் ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரும்போது நான் வாங்க போகிறேன். அப்போ நான் ஒரு 10% நான் பே பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எவ்ரி டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10% பே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனா இடிஎஃப்பாக வாங்கி நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணி ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். தேர்ட் ஒன் வந்து எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு சேஃப் ட்ரேடர், நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டேக் எனி ரிஸ்க். நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. நான் என்னோட 9 to 5 ஜாபை கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு சேஃபஸ்ட் அசட்டாக இருக்கணும் கோல்டு. நான் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து சாவரின் கோல்ட் பாண்டாக இருக்கலாம். ஸோ
ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போது உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்வெஸ்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய மொதல் அசட் வந்து கோல்டு தான். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஒரு இன்வெஸ்டராக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ மறக்காமல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஆப்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத அதோட ரிஸ்க் ரிவார்டை பொறுத்து, உங்களோட வெயிட்டிங் பீரியடை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஸோ எனக்கு ஆப்ட் ஆனது, நான் எப்படி கோல்டில் வந்து 10 to 12% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கோல்டோட டாக்ஸேஷன் பற்றியும், ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியும் இன்டெப்த்தாக இன்னும் வர வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஸோ இதை மாதிரி நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப அவசியம். ட்ரேடர்ஸ் அரீனா அகாடமியோட மெயின் அப்ஜெக்டிவே வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்களும் ஆர்வமாக முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.